4 கூட ஒரு 8ல இருக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கு. உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இப்ப புதுசா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, சொத்துக்கள் மாத்துறது இதெல்லாம் வேண்டாம். புதுசா பண்ற மாதிரி இருந்தா ஏதோ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, முதலே பண்ணி வச்சுட்டீங்க, அதுக்குண்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா தாராளமா பண்ணுங்க. புதியதாக எதுவும் பண்ண வேண்டாம். முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம். அவ்வளவுதான். அதே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 7ஆம் அதிபதியாக 8ல இருக்கிறதுனால அதேதான். புதுசா கல்யாணம் வரன்னு பாக்குறீங்க, புதுசா திருமணம் சார்ந்த விஷயங்கள் பாக்குறீங்க, புதுசா பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான விஷயங்கள் செய்யறீங்க, புதுசா பொருத்தம் பாக்குறீங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம். நார்மலா பண்ணிட்டு இருக்கிறது ஓகே. ஆனா இருப்பினும் 7 கூட 8ல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். அதனால கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடியவங்க புதுசா பார்க்க வேண்டாம். கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம பேச்சுக்களை வெளியே விட்டுறாதீங்க. அது வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த டைம்ல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாம உங்களையே அறியாம நிறைய பேச்சுக்கள் வரும். நீங்க தான் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்.